இந்த கதையில் வர்ற புத்திசாலி ராஜா மாதிரி எல்லாரும் இருக்கணும். கதையை கேட்போமா? ஒரு நாட்டில் ஒரு ராஜா வாரிசே இல்லாமல் இறந்து போயிடுறாரு. அடுத்த ராஜாவை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, பட்டத்து யானை யாருக்கு மாலை போடுதோ அவங்க தான் ராஜா. பட் ஒரு கண்டிஷனோட, 5 வருஷத்துக்கு மட்டும்தான் ராஜாவாக இருக்க முடியும். 5 வருஷம் முடிஞ்ச நெக்ஸ்ட் டேயே பக்கத்தில் இருக்க அடர்ந்த காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே கொடிய விலங்குகள், பூச்சிகள்னு யாராலையும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இதனாலேயே யார் ராஜாவாக செலக்ட் ஆனாலும் அவங்க அந்த பிளேஸை விட்டே ஓடிடுவாங்க. இது எல்லாமே அங்கே இருந்த மந்திரியோட பிளான் தான். அப்போ தான் அவரே அந்த நாட்டை ரூல் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பட்டத்து யானை ஒரு வாலிபனுக்கு மாலை போட்டுருச்சு. அவரும் அரசராகிறதுக்கு ஓகே சொல்லிட்டார். மகுடமும் சூடியாச்சு. இந்த மந்திரிக்கு ஒரே எரிச்சல். அதனால அவர் என்ன பண்ணாரு, நான் எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு 5 வருஷம் முடியும் போது வரேன்னு கிளம்பிட்டார். இந்த அரசனும் ஜாலியாக சிரிச்ச முகத்தோடு ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். 5 வருஷம் முடிஞ்சு மந்திரியும் ஊருக்கு திரும்பி வந்துட்டாரு. வந்ததும் ராஜா கிட்ட போய் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, நீ இன்னைக்கு காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ராஜா, தாராளமாக போகலாம், பட் எனக்கு சகல ராஜ மரியாதையோட அணிவகுப்போட போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சாக போகிறவன் ஆசையை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு மந்திரியும் ஓகே சொல்லிட்டு எல்லாரும் காட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அடர்ந்த காடு இருக்க வேண்டிய இடத்துல செழிப்பான இன்னொரு நாடே இருக்குது. மந்திரிக்கு ஒரே ஆச்சரியம், காடு என்னாச்சுன்னு. அப்போ தான் அந்த ராஜா சொன்னார், நான் ஜாலியாக 5 வருஷம் இருந்தேன்னு தானே எல்லாரும் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் நான் ஹண்டர்ஸை கூப்பிட்டு அனிமல்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டுட்டேன், ஆளுங்களை வச்சு மரத்தை வெட்டிட்டேன், ஏழை மக்களுக்கு வேலை கொடுத்து விவசாயம் பண்ண வச்சுட்டேன், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமாக மாற்றிட்டேன், எனக்கு ஒரு அரண்மனையும் கட்டிட்டேன். 5 வருஷத்தில் படிப்படியாக நான் எல்லாமே பண்ணிட்டேன். இன்றைக்கி எனக்கும் பக்கத்து நாட்டு இளவரசிக்கும் கல்யாணம். நாங்கள் ஃபஸ்ட் டைமாக எங்கள் பேலஸ்க்கு போக போகிறோம். அதனால தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன் மந்திரி அப்படின்னு சொன்னாராம். ஸோ எவ்வளோ கஷ்டமான சேலஞ்சாக இருந்தாலும் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி புத்திசாலித்தனமாக நம்ம ஸ்ட்ராட்டஜியோட வேலை செஞ்சால் எதையும் சாதிக்கலாம். சரிதானே?